எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக கோவை வந்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளரை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், திமுக மதுரையில் பொதுக்குழு கூடி அதிமுக பற்றி தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ளது. திமுக தான் இந்த நாட்டிற்கு துரோகம் செய்துள்ளது மற்றும் அதிமுக ஆட்சியில் சிறப்பான திட்டங்களை சட்ட ஒழுங்கும் சிறப்பாக பணி காக்கப்பட்டது. ஆனால் இந்த திமுக ஆட்சியில் 4 ஆண்டுகளாக மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்று வருகிறது. மோசமான ஆட்சி நடந்து வருகிறது. திமுக 16 ஆண்டுகளாகவும் மத்தியில் ஆட்சியில் இடம்பெற்றது. என் கல்விக் கொள்கையில் திமுக கவனம் செலுத்தவில்லை. அப்பொழுது மாநில அரசு பட்டியலிலும் கொண்டு வருவதில்லை. ஆட்சி அதிகாரமும் இல்லாத போதும் வேண்டும் என்று திட்டமிட்டு திமுகவின் நடவடிக்கையாக இருக்கிறது. கழிவுநீர் கால்வாய் மிக மோசமாக துர்நாற்றம் அடிக்கும் கால்வாய் என்பதால் தான் அவர்கள் மூடி வைத்திருக்கின்றனர். விஜய் எதுவும் அழைத்து பேசவில்லை. எனவே ஆதரவே வருத்தம் தெரிவித்து பதிவிட்டு விட்டிருக்கிறார் எனவும் தெரிவித்தார். மேலும் தேமுதிக எங்களுக்கும் சுமூகமாக உறவு இருப்பதை கொண்டு விடாதீர்கள் என்றும் தெரிவித்துள்ளார். பவனி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தினந்தோறும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே கிடையாது. தொலைக்காட்சி திறந்தாலும் சரி, பத்திரிகை திறந்தாலும் சரி, இந்த செய்தி தான் பார்க்கப்படுகிறது. அப்படி ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்திலே இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சி தான் துரோக ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். அதோடு கல்விக் கொள்கை பற்றி குறிப்பிட்டதாக நான் கேள்விப்பட்டேன். திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே சுமார் 16 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. காங்கிரஸ் ஆட்சியில் இடம்பெற்றார்கள், பாரதிய ஜனதா கட்சியிலும் ஆட்சியில் இடம்பெற்றார்கள். ஐக்கிய குஜராத் அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்த போதும் அந்த மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். மரியாதைக்கு தேவகடா அவர்கள் இருக்கின்ற பொழுதும் அந்த அமைச்சரவையிலே மத்தியில் இடம்பெற்றார்கள். 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற பொழுது ஏன் இந்த கல்விக் கொள்கையில் இந்த திராவிட மாடல் அரசு சொல்றாங்க, திரு ஸ்டாலின் மாடல் அரசு ஏன் கவனம் செலுத்தல? ஏன் திமுக கவனம் செலுத்தல? அப்பொழுது மத்திய அரசு பட்டியலிருந்து மாநில அரசு பட்டியல் கொண்டாந்துருக்கலாம். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் மக்களை பற்றி கவலைப்படுறதில்லை, மாணவரை பற்றி கவலைப்படுறதில்லை. ஆட்சி அதிகாரம் இல்லாத போது வேண்டுமென்றே திட்டமிட்டு மற்றவர் மீது பழி சுமத்துவதுதான் திமுகவுடைய வாடிக்கை. பரவாயில்ல, நீங்க தொலைக்காட்சியில் அதாவது காட்டிக்கல, அருமையான கேள்வி. ஒரு மோசமான ஆட்சி என்பதற்கு இதுவே சான்று. அதான் அவர்களுக்கே பிடிக்கல பாருங்க. முதலமைச்சர் வரும்போது அவருக்கே பிடிக்காம தான் அந்த திரை போட்டு அந்த சாக்கடை கழிவுநீர் வெளியே செல்லுகின்ற அந்த கால்வாய் தூர்வாராமல் மிக மோசமாக துர்நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கே பொறுக்காம தான் திரை போட்டு மறைச்சிருக்கிறாங்க. அப்படியே அவ்வளோ ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவரே மாதிரி ட்வீட் போட்டார்ல, இதோட முடிஞ்சது. இல்ல அதெல்லாம் இல்லைங்க. நீங்க அதிமுக பொறுத்தவரைக்கும் தேமுதிக கூட்டணி இருக்கு அப்படின்றீங்க. ஆனா தேமுதிக பொறுத்தவரைக்கும் ஜனவரியில தான் அறிவிப்பேன் அப்படின்றாங்க. அதாவது எங்களுடைய சுமூகமான உறவு இருக்குது. எப்படியாவது ஏதாவது பேசி அதை பிரேக் பண்ணலாம் நினைக்கிறீங்க. அது ஒருபோதும் நடக்காது. அனைவருக்கும் நன்றி.